எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். படம் ரிலீஸ் ஆகி 2 நாளுக்கு அப்புறமேட்டு போறதுக்காக கொஞ்சம் வருந்துறேன். ஏன்னா வந்து நம்மகிட்ட கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால நம்மகிட்ட பணம் கிடைக்கும்போது தான் படம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை போச்சு. சரி, டிமாண்டி காலனி 1 திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 2015ல வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஒரு லோ பட்ஜெட் படமா இருந்தா கூட அந்த படம் வந்து பெரிய இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணுச்சு. அந்த படத்துடைய வெற்றியை பொறுத்து தான் நம்ம அஜய் ஞானமுத்து இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி குடுத்துச்சு. கடைசியா அவர் வந்து கோப்ரா அப்படிங்கிற திரைப்படம் பண்ணாரு. அந்த திரைப்படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூலாம் வந்திருந்தது கூட, மறுபடியும் நம்மளுடைய இந்த டிமாண்டி காலனி 2 திரைப்படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு கம்பேக் வந்து அவர் குடுத்திருக்காரு. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த 3 திரைப்படங்கள்ல டிமாண்டி காலனி 2 திரைப்படம் தான் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 15ல ரிலீஸ் ஆன தங்கலான் திரைப்படம், அப்புறம் டிமாண்டி காலனி 2 திரைப்படம், அப்புறம் ரகு தாத்தாங்கிற திரைப்படம். இந்த 3 திரைப்படத்துல டிமாண்டி காலனி 2 தான் வந்து கொஞ்சம் சென்சிபிளான ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சதா சொல்லப்படுது. அதுக்கு உண்டான இந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நீங்க ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, டிமாண்டி காலனி 1 இருக்குல்ல, அதில வந்து நம்ம என்ன தெரியும்னா, ஒரு ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து டிவில பார்ப்பாங்க. டிவில வரும்போது நடக்க போற விஷயங்கள் வந்து டிவில ஆல்ரெடி தெரியும். ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு செயின் ஒண்ணு இருக்கும். இந்த பீரியட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேயா இருப்பாரு. அவர் வந்து அவர் ஒய்ஃப்க்கு குடுத்த அந்த செயின வச்சுட்டு, அந்த செயின பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கதை வரும். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தவங்களும் இறந்துட்டே இருப்பாங்க. அவருடைய நண்பன் எல்லாம் இறந்து போயிருவாங்க. கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அருள்நிதியே இறந்து போன மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து காட்டுவாங்க. இந்த படம் எப்படி வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, டிமாண்டி காலனி 1 முடிஞ்சதுலேருந்து அப்படியே டிமாண்டி காலனி 2 வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி கொண்டு போயிருக்காங்க. அருள்நிதியோடைய அந்த கேரக்டர் சீனிவாசன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றது பிரதர் இருக்கிற மாரியும், அதுக்கப்புறமேட்டு சிஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ்ல ஜெயிச்ச அர்ச்சனா அவர்கள் வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி வந்து அருள்நிதி வந்து 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேருக்கும் சொத்த வந்து எழுதி வைக்கும்போது, அடிபட்டு கிடக்கிற அதாவது அவரு டிமாண்டி காலனி 1ல வந்து விழுந்துருவார்ல, விழுந்துட்டு அவர் வந்து இறந்து போகல. அவரு கோமா ஸ்டேஜ்க்கு போயிறாரு. அவர் மேல வந்து 70% சொத்து எழுதி வச்சுட்டு போயிறாரு. 2வது அருள்நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25%யும் அர்ச்சனாவுக்கு வந்து 5% எழுதி வச்சுட்டு போயிறாரு. ஸோ, அந்த சொத்த மீட்டு எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, அருள்நிதி அந்த சீனிவாசன் அப்படிங்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தணும். கருணை கொலை பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கருணை கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து ஆர்டர் குடுக்காம அவங்கள வந்து தட்டி கழிச்சுடுறாங்க. அதையும் மீறி பண்ணும்போது, இதுல வந்து அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடக்குது. சரி, இவங்க பிரியா பவானி சங்கர் எங்கேருந்து வராங்க அப்படின்னா, பிரியா பவானி சங்கருடைய லவ்வர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டா இருக்காரு. அவரு இறந்து போயிறாரு. இறந்து போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, கேன்சர் பேஷண்ட்டா இருந்தா அவர் ரெக்கவர் ஆயிறாரு. ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட்டா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர் சரியாயிறாரு. கேன்சர்லேருந்து காப்பாத்தப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போயிறாரு. சூசைட் பண்ணிக்கிறாரு. எதுக்கு அவர் வந்து நல்லபடியா அதாவது கேன்சர் பேஷண்ட்டா இருக்கும்போதே தைரியமா இருந்தவரு, எப்படி வந்து கேன்சர்லாம் க்யூர் ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்க நேரத்தில வந்து எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரியா பவானி சங்கர் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவருடைய ஆவிகிட்ட போய் பேசணும், ஆன்மா கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து முயற்சி பண்றாங்க. இறந்து போன அந்த அவருடைய பிரியா பவானி சங்கருடைய லவருடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அருண் பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அங்கிருந்து கதை நகருது. அப்படியே அனலைஸ் பண்ணி கொண்டு போறாங்க. நம்மளுடைய இந்த ஜோசியர் இவர் இருக்கார்ல, நம்மளுடைய எம்.எஸ். பாஸ்கர் இறந்து போறது, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அருள்நிதியோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போறது, இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டேட்ல இறந்து போறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த புத்தகம் ஒரு புக் இருக்கு. அந்த புக்க படிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த மாரி இஷ்யூ நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த புத்தகம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முழுமையான கதை. இதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒட்டுமொத்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூல சொல்லிட்டோம்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன போய் படம் பார்ப்பீங்க? ஸோ, ஒரு புக் இருக்கு. அந்த புக்க படிக்கிறவங்களுக்கு ஆபத்து வருது. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அனலைஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து பிரியா பவானிஷனுடைய அந்த லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மாவா இருந்துகிட்டு அவரு என்ன பண்றாரு, அருள்நிதி வந்து பார்த்தீங்கன்னா, சீனிவாசன் 2 பேர் இருக்காங்கல்ல, அருள்நிதி வந்து 2 கேரக்டர் நடிச்சிருக்கார்ல, அவங்களுக்குள்ள வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? எப்படி வந்து 2 பேருமே வந்து தப்பிக்கிறாங்க? பிரியா பவானி சங்கர், அருள்நிதி 2 பேரு இவங்கலாம் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா எடுக்கப்பட்டிருக்குது. விஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அஜய் ஞானமுத்து அவர்கள் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாரி வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு வளர்ந்து வர ஹீரோக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு படம் பார்த்தா ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சவங்க கூட சின்ன சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸா வர மாதிரிலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரியா பவானி சங்கர வந்து கடந்த 4, 5 படங்களா நடிக்கிறாங்க. எந்த திரைப்படமும் பெரிய அளவுக்கு வந்து ஹிட் ஆகல. ஸோ பிரியா பவானி சங்கர் நடிச்சாலே படம் ஓடாது அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றம் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்தியன் 2 படத்துக்கு தோல்வியே பிரியா பவானி சங்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா
மீம்லாம் போட்டாங்க. பட் இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரியா பவானி சங்கர் இதுவரைக்கும் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்ததுலேருந்து, இந்த படத்துல தான் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. பயம் கலந்த நடிப்பு காட்டுறதா இருக்கட்டும், லவ் கலந்த நடிப்பு காட்டுறதா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், பதற்றமா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களையுமே அவங்க நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. படம் முழுக்கவே பிரியா பவானி சங்கர் தான் வந்து தூக்கி தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகையில்ல. அருள்நிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாரி இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் தான் மெயின் ஆர்டிஸ்ட் மாரி வந்து நடிச்சிருக்காங்க. இல்ல சைனீஸ் சம்மந்தப்பட்ட நெறைய வந்து இந்த பேய் ஓட்டுறவங்க அவங்கலாம் வராங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமானுஷ்யமான விஷயங்கள், பேய் சம்மந்தப்பட்ட கதைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதில வந்து த்ரில்லிங் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னா, தாராளமாக இந்த படம் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த படம் வந்து 2ண்ட் பார்ட்டோட முடியாம 3 பார்ட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான லீடோட வந்து முடிச்சிருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்காங்க. அஜய் நானுமுத்து அவர்கள் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காப்ல. இந்த 3 பார்ட் குடுக்குற லீட் இருக்குல்ல, அதுவே வந்து பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர கடைசி ஒரு 15 நிமிஷங்கள் வந்து ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணியிருக்கிறாப்ல. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இன்னும் ஸ்பேஸ் குடுத்து, இவருக்கான அதாவது ஒரு ரைட்டருக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்போது, அவங்களுக்கு எழுதுறதுக்கான நேரமும், அவங்க வந்து ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கான நேரமும், அவங்களுக்கான கரெக்ட்டான சோர்ஸஸ் குடுத்தா, எந்த அளவு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்த பார்த்தா நல்லா உணர முடியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தமிழ் சினிமாவுல 2ண்ட் பார்ட்ன்னு ஒரு படம் வந்து ஓடியிருக்கு. நல்லபடியா பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்தியன் 2வா இருக்கட்டும், சந்திரமுகி 2வா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2ன்னு எடுத்த எந்த படமும் சரியா ஓடல. பீஸா 2 கூட சரியா ஓடல. ஸோ ஆனா இந்த திரைப்படம் வந்து 9 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து கூட அ ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தாராளமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரொம்ப வந்து பயங்கரமா பயப்படுத்துற மாரியான சூழ்நிலைகள்லாம் இல்ல. ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட்குள்ள வர ஒரு அமானுஷ்ய கதை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஃபேமிலியோடயே போய் போய் பார்க்கலாம். ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது. பேரண்ட்ஸோட போய் பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நான் பிடிக்கும்னு ரொம்ப நம்புறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரியான த்ரில்லிங் ஓரியன்டடான அமானுஷ்யமான படங்களுக்கு எப்பயுமே தமிழ் சினிமா ரசிகர்கள்ட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. மியூசிக்லாம் வந்து ரொம்ப அற்புதமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. பாடல் கூட வந்து ஓரளவுக்கு பரவால்ல. இந்த பாடல், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அதே மாதிரி வந்து நம்ம அருண் பாண்டியன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசுறது தான் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, டப்பிங்ல ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. நம்மளுடைய இவர் இருக்கார்ல, அருள்நிதி வந்து ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு கேரக்டர் வந்து சும்மாவே படம் ஃபுல்லா வந்து கோமா ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இருக்காப்ல. அவர் வந்து சில இடங்கள்ல வார்த்தை உச்சரிக்கும்போது சில இடங்கள்ல சரியா பண்ணாத மாரி ஒரு தோற்றம் வருது. பட் ஆனா அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. கதையோட போகும்போது நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. இதுல ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சீன் என்ன அப்டின்னா வந்து, இங்க ஒரு ஹோட்டல் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து கிளைமாக்ஸ்குள்ள நடக்கிற அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாலிவுட்ல நீங்க நெறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி படங்கள் வந்து நான் என்ன சொல்றேன், ஹாலிவுட்லேருந்தே படத்த எடுக்கட்டும். பட் ஆனா அது நல்லா இருக்கணும். அதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹாலிவுட்லேருந்தே நீங்க எடுத்து பண்ணாலும், அந்த மாரி ஸ்க்ரீன் பிளே நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி பேய் படங்கள் பார்த்துருக்கேன். காஞ்சூரிங்ல பார்த்துருக்கேன். ஆனபெல்ல பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த நன்ல பார்த்துருக்கேன். ஓகே. எல்லாமே பார்த்துருக்கோம் சரி. ஆனா, அங்கருந்து எடுத்துட்டு வந்து அது நல்லா இருக்கா? இப்ப அரண்மனை 4 படத்துல வர சீக்வென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, வெனம்லேருந்துலாம் எடுத்து போட்டிருந்தாரு. நம்மளுடைய சுந்தர் சி சார். ஆனா படம் 100 கோடி கலெக்ஷன். எப்படி? எங்கேருந்து எடுத்து போறோம்னு முக்கியம் கிடையாது. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ அட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். காப்பி அடிச்சாலும் கொஞ்சம் டீசென்ட்டா காப்பி அடிக்கணும். ஆனா இதுல காப்பி அடிக்கிற மாரி சீக்வென்ஸ் அப்படின்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. எப்படின்னா, இந்த பேய்கள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் ஹாலிவுட்ல வருதுல்ல, அதுல இருக்கிற வந்து அதில மத நம்பிக்கைகள் இருக்குல்ல. அந்த மத நம்பிக்கைகள்லாம் இதில கொஞ்சம் வந்து கொண்டு வரதுனால, அதுக்கும் அந்த சீன்களுக்கும், இந்த சீன்களுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதில ஒண்ணும் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா ரசிக்கும்படியா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். படம் பார்த்து முடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டிமாண்டி காலனி 3 படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதில மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஒரு கேரக்டர ரிவீல் பண்ணாம ஒரு கேரக்டர் வந்து வச்சிருக்காங்க. அது யாரு அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து படம் முடியும்போது நமக்கு வருது. இந்த மாரி பல படங்கள் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பொதுவா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். தாராளமாக ஒரு முறை பார்க்கலாம். 2வது முறை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா கூட நீங்க பார்க்கலாம். உங்களால பார்க்க முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு. ஒரு ஒரு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 4, 5 நாள் கழிச்சு அந்த கதைய மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்து டிமாண்டி காலனி 2 படம் பார்க்கும்போது வருது. தங்கலான் படம் பார்க்கும்போது அந்த எண்ணம் வரல. பட் ஆனா டிமாண்டி காலனி படம் பார்க்கும்போது அந்த எண்ணம் வருது. ஸோ படம் நல்லபடியா தான் இருக்கு. அ ரெ 2வது வாட்டி பார்க்குற அளவுக்கு கூட படம் நல்லா இருக்குது. அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! நன்றி, வணக்கம்.